அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நல்வாசலின் வழியே அல்லது கிறிஸ்துவும் நல்லொழுக்கமும் நூலின் 4வது தலைப்பாக கட்டளையும் செயல்பாடும் பார்க்க இருக்கிறோம். கட்டளையும் செயல்பாடும். யார் எனது கட்டளைகளை கேட்டு அவற்றை செயல்படுத்துகிறானோ அவனை ஒரு வலிமையான பாறையின் அடித்தளத்தில் உறுதியாக வீட்டை கட்டிய அறிவாளியாக கருதுவேன். மழை பெய்யலாம், வெள்ளம் வரலாம், புயல் காற்று வீசலாம். வீடு விழுகாமல் உள்ளிருப்பவர்களை பாதுகாக்கும். இயேசு, நீங்கள் என் வார்த்தையைத் தொடர்ந்து கடைப்பிடிப்பவர் என்றால் நீங்கள் உள்ளபடியே என் சீடர்களாவீர்கள். நீங்கள் உண்மையை உணர்வீர்கள், உண்மை உங்களை விடுவிக்கும். இயேசு. இயேசுவின் நற்செய்தி என்பது எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டுவதாகும். அது அவ்வாறு இல்லை என்றால் நிலையான உண்மையாக அது ஒலிக்க முடியாது. பரிசுத்தமான நன்னடத்தைதான் அதன் கோயில். தான் என்ற அகம்பாவம் சரணடைவது அதன் நுழைவாயில். பாவங்களை உதறித்தள்ள மனிதர்களுக்கு அது அழைப்பு விடுக்கிறது. அதன் விளைவாக மகிழ்ச்சி, பேரருள் மற்றும் நிலையான நிம்மதியை உறுதியளிக்கிறது. மனிதகுலத்தால் மீட்பர்கள் என்று போற்றப்படும் அனைத்து பேரான்மாக்களின் போதனைகளிலும் ஒரு இன்றியமையாத தன்மை இருக்கும். அது என்னவென்றால் அது ஆன்மாவிற்கும் வாழ்விற்கும் எளிய வகையில் நேரடியாக ஒளியூட்டுவதாக இருக்கும். இயேசுவின் போதனைகளில் இது மேலும் தனித்துவத்தோடு விளங்குகிறது. தெள்ளத் தெளிவாகச் சொல்ல வேண்டும் என்றால் அவர் எந்த தத்துவத்தையும் முன்வைக்கவில்லை. எந்த மதக்கோட்பாட்டையும் முன்னெடுக்கவில்லை. எந்த குறிப்பிட்ட கருத்திற்கும் உரிமை கோரவில்லை. ஆராய்ச்சிக்குரிய தத்துவங்களையும் எடுத்துரைக்கவில்லை. எது நிலவியதோ அதை மட்டுமே அவர் சொன்னார். மனிதர்கள் தங்களின் கேளிக்கை கொண்டாட்டங்கள், கருத்துக்கள், மதக்கோட்பாடுகள் மற்றும் தத்துவங்கள் போன்றவைகளில் பேரார்வம் கொள்கிறார்கள். எனவே அவர்களால் வாழ்வின் நிதர்சனமான சில எளிய உண்மைகளைக் கண்டுணர முடியவில்லை. ஒரு உண்மை ஆசானால் மட்டுமே மனிதர்களை தங்கள் ஆன்மாவை குறித்த எளிய அழகிய உண்மைகளை நோக்கி வழி நடத்த முடியும். மெய்ஞானம் பெறாத ஆசானால் கடமை மற்றும் ஒழுக்கப்பண்புகள் குறித்த எளிய உண்மைகளை உணர முடியும் என்றாலும் தன்னையும் மனிதர்களையும் உள்ளது உள்ளவாறே காண முடியாது. பேருண்மையை குறித்த வழிகாட்டுதலை அவரிடம் கேட்டால் தனது சித்தாந்தத்தை ஏற்பதில்தான் அது அடங்கியிருக்கிறது என்று அறிவிப்பார். மற்ற அனைத்து வகை சித்தாந்தங்களை குறித்தும் கேள்வியாளரை எச்சரிப்பார். ஆனால் மனிதர்களது உள்ள இயல்புகளை நன்குணரும் வாழ்வை உள்ளபடியே காணும் மெய்ஞானம் பெற்ற ஆசான் வார்த்தை விளையாட்டுகளாலான சித்தாந்தங்களால் விடையளிக்க மாட்டார். குறிப்பாக இயேசு அவ்வாறு செய்ய மாட்டார். வாழ்வின் புதிர்களுக்கு விடை கேட்கும் கேள்வியாளரிடம் சிலவற்றைச் செய்யும்படி சொல்வார். ஒருமுறை கூட தன்னை நாடிவந்த கேள்வியாளரிடம் எந்த கருத்தையோ சித்தாந்தத்தையோ அல்லது குழப்பமாக பின்னி பிணையப்பட்ட தனது அல்லது மற்றொருவரின் தத்துவத்தையோ ஒரு போதும் அவர் விவரித்தது இல்லை. அவர்களின் கடமையை வலியுறுத்தினார். வாழ்வில் மனத்தூய்மையையும் ஒழுக்கப்பண்புகளையும் கடைபிடிக்கும்படி வலியுறுத்தினார். அவர் மனிதர்களிடம் எச்சரித்தது அவர்கள் செய்யும் பாவங்களைப் பற்றி மட்டும்தான். அது மட்டுமே உண்மையில் தேவையானது. ஒரு மனிதன் பாவத்தை கைவிடுகிறான் அல்லது இறுக பற்றுகிறான் என இரண்டில் ஒன்றைத்தான் செய்கிறான். அவன் பாவத்தை கைவிடுகிறான் என்றால் அனைத்தையும் செய்து வாழ்வின் நீதியை உணர்கிறான். அவன் இறுகப்பற்றுகிறான் என்றால் அவன் எதையும் செய்யவில்லை. அறியாமையில் கண்மூடித்தனமாக எந்த புரிதலுமின்றி இருக்கிறான். உண்மை என்பது நடத்தை பண்புகளிலும் ஒழுக்க முறைகளிலும் இருக்கிறது. அது எந்த வகையான கருத்துருவாக்க சித்தாந்தங்களிலும் இல்லை. மனத்தூய்மையுடன் பழி கூறாத வாழ்வை வாழ்வது வார்த்தைகளால் நிரம்பிய அனைத்து தத்துவங்களை விடவும் பன்மடங்கு உயர்ந்தது. அனைத்து மதக் கோட்பாடுகளையும் ஒருவன் தெளிந்து ஆராய்ந்தாலும் அவை அனைத்தும் தான் என்ற உணர்வில்லாத ஒரு எண்ணம். ஒரு தூய்மையான செயலின் முன் வெட்கி தலை குனியும். உண்மை என்பது மதக்கோட்பாடுகளின் முரண்பாடுகளிலிருந்து விலகியிருக்கிறது. ஆனால் தன்னை மறந்த செயலில் மங்காத பேரொளியோடு வீசுகிறது. இயேசுவின் உருவக கதைகளில் இது எவ்வளவு அழகாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. அவரது வாழ்வின் பல சம்பவங்களில் அது எந்த அளவு ஆற்றலோடு வெளிப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லூக் 10ஆம் அத்தியாயத்தில் ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர் ஒருவர், ஆசானே, நித்திய வாழ்வை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இயேசு அவரிடம் தான் கூறிய முக்கிய கட்டளையை அவரை உரைக்கும்படி கேட்கிறார். அவரும் அதை சொல்கிறார். இயேசு மிக லேசான விதத்தில் கூறியது, இதை செய்யுங்கள், நீங்கள் நித்திய வாழ்வு வாழ்வீர்கள். இயேசுவை ஒரு வாக்குவாதத்திற்குள் இழுக்கும் நோக்கோடு அவரை மடக்கும் எண்ணத்தில், யார் எனது அண்டை அயலான் என கேட்கிறார்.
ஒப்பிட முடியாத அளவு சிறந்த உருவகக் கதையான இடர்பாட்டில் இருப்பவர்களுக்கு உதவிய நல்ல சமாரியன். கதையில் நற்செயல்கள் துணையாக இடம்பெறாத வேளையில் மதச்சடங்குகளை மேற்கொள்வது வீண் வேலையென்று இயேசு எளிய மொழியில் தெளிவாக அதே நேரம் உறுதியாக உணர்த்துகிறார். உலக வாழ்வில் ஊறித்திளைத்தவன் என்று கூறப்படுபவன் தனது தன்னலமற்ற செயல்பாடுகளால் நித்திய வாழ்வை அறிகிறான். மதச்சடங்குகளை தொடர்ந்து கடைப்பிடித்துக் கொண்டிருப்பவன் என அறியப்பட்டவன் இரக்கம் மற்றும் தன்னலமின்மைக்கு எதிராக தன் ஆன்மாவை நிறுத்தி உண்மை வாழ்விலிருந்து தன்னை விலக்கிக் கொள்கிறான். இந்த உருவகக் கதையின் முக்கியத்துவத்தை புரிந்துகொள்ள வேண்டும் என்றால் யூதர்களிடையே நிலவி வந்த ஒரு மனப்பான்மையை புரிந்துகொள்ள வேண்டியது அவசியம். பூசாரிகளும் லேவியர்களும் மட்டுமே இறைவனின் அருளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கருதப்பட்டார்கள். சமாரியவர்கள் மீட்புக்கு உரியவர்கள் அல்ல என கருதப்பட்டிருந்தார்கள். நடத்தை பண்புகளை புறந்தள்ளிவிட்டு இயேசு எந்த மதத்தையும் அங்கீகரிக்கவில்லை. உண்மையில் அதைவிட வேறு மதங்களும் இல்லை. களங்கமில்லாத நன்மையே மதமாகும். அதைக் கடந்து எந்த மதமும் இல்லை. எண்ணிக்கையிட முடியாத அளவுக்கு கோட்பாடுகள் இருக்கின்றன. அவை குறித்து சர்ச்சைகளும் கருத்து பேதங்களும் அனலாக கொதிக்கின்றன. ஆனால் ஒருவன் இவற்றை எல்லாம் வெற்றிகரமாக கடந்து மேலெழும் போது தன் இதயத்தில் எந்த காழ்ப்புணர்வுக்கும் இடமளிக்காமல் அங்கே கனன்று கொண்டிருக்கும் அன்பு மற்றும் இரக்கத்தின் சுடரில் அவற்றை மாய்க்கும் போதுதான் அவன் உண்மையிலேயே மதத்தை பின்பற்றுகிறான் என்று பொருளாகும். இத்தகைய ஒரு தெய்வீக நிலையில்தான் இயேசு இருந்தார். மற்ற மனிதர்களையும் அந்த நிம்மதியையும் ஆறுதலையும் பெறும்படி அழைப்பு விடுத்தார். இயேசு சாந்த குணம் மற்றும் தாழ்மை நெஞ்சம் கொண்டவராக அன்பு இரக்கம் மற்றும் மனமாசற்றவராக இருந்தார் என்பது மிக அழகானது. ஆனால் அது போதுமானதல்ல. இதை படிப்பவர்களே நீங்களும் சாந்த குணம் மிக்கவராக தாழ்மை நெஞ்சம் கொண்டவராக அன்பும் இரக்கமும் மனத்தூய்மையும் கொண்டிருக்க வேண்டும். இயேசு தமது விருப்பத்தைக் கட்டுப்படுத்தி இறைவனின் விருப்பத்தையே செயல்படுத்தினார் என்பது உள்ளுணர்வு ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அது போதுமானதல்ல. நீங்களும் உங்கள் விருப்பத்தைக் கடந்து எல்லாவற்றுக்கும் மேலான அந்த நன்மையின் விருப்பத்தையே நிறைவேற்ற வேண்டும். இயேசுவிடமிருந்த பெருந்தன்மையும் அழகிய குணங்களும் உங்களுக்கு எந்த பயனையும் தராது. அவற்றை உங்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது. அவை உங்கள் உள்ளும் இருந்தால் தவிர்த்து. நீங்கள் அவற்றை பயிற்சி செய்து பார்க்கும் வரை அவை உங்களுள் இடம் பெறாது. காரணம் நன்மையை உள்ளடக்கும் குணங்களைப் பொறுத்தவரை அவை நடைமுறைப்படுத்தப்பட்டால் மட்டுமே இருக்க முடியும். இயேசுவை அவரது தெய்வீக குணங்களுக்காக போற்றுவது என்பது உண்மை பாதையை தொலைதூரத்தில் இருந்து பார்ப்பதாகும். ஆனால் அந்த குணங்களை பயிற்சி செய்வது என்பது உண்மை பாதையில் பயணிப்பதாகும். எவனொருவன் இன்னொருவனின் குறைகளற்ற தன்மையை வியந்து போற்றுகிறானோ அவன் தனது குறைகளை களையும் வரை ஓய்வு எய்தமாட்டான். தனது ஆன்மவிசாரணையை அந்த நிறைகுணத்தை குறித்தே செலுத்துவான். மற்றவரின் நற்குணத்தால் நிம்மதியையோ பேரருளையோ நிறைவையோ நாம் அடைய முடியாது. ஏன் கடவுளின் நற்குணத்தாலுமே அடைய முடியாது. அந்த நற்குணங்களை நாமே பயிற்சி செய்தாலன்றி. அது தொடர்ந்து பயிற்சி செய்யப்பட்டு நம்மில் ஒரு பாகமாக அது உருமாற வேண்டும். அப்போதுதான் அதன் பேரருளையும் நிம்மதியையும் உணர்ந்து பெற முடியும். எனவே இயேசுவின் தெய்வீக குணங்களுக்காக அவரை போற்றுபவர்கள் அந்த தெய்வீக குணங்களை பயிற்சி செய்பவர்கள் அவர்களும் தெய்வீகமாக இருப்பார்கள். நன்மையை கடைப்பிடிப்பது அல்லது நற்செயல்களில் ஈடுபடுவது என்பது ஒரு தனி மனிதனது ஒழுக்கவியல் என்ற எளிய உண்மைக்கு இயேசுவின் போதனைகள் நம்மை இட்டுச் செல்கின்றன. அவை மனிதனது எண்ணங்களோடும் செயல்களோடும் தொடர்பில்லாத புதிர் அல்ல. ஒவ்வொருவனும் தன்னளவில் சரியானவனாக இருக்க வேண்டும். நன்மையின் கட்டளையை நிறைவேற்றுபவனாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் செய்த செயல்கள் அல்ல தான் செய்த செயல்களே ஒருவனுக்கு இதய அமைதியையும் மகிழ்வையும் தரும். கோடிக்கணக்கானவர்கள் இயேசுவை ஆண்டவர் என்று அழைக்கிறார்கள். ஆனால் உண்மை வாழ்வை அடைந்தவர்கள் யார் தமது சீடர்கள் யார் என்பதை விளக்க இயேசு எந்தவித கஷ்டத்தையோ அல்லது குழப்பத்தையோ விட்டுச் செல்லவில்லை. அவரது வார்த்தைகள் நேரடியானவை எளிமையானவை. என்னை ஆண்டவரே தேவனே என்று சொல்வதால் ஸ்வர்க வாழ்வை பெற்றுவிட முடியாது. ஸ்வர்கலோக தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுகிறவரே அந்த வாழ்வை பெற முடியும். நான் சொல்வதை செய்யாமல் என்னை ஏன் தேவனே என்று அழைக்கிறீர்கள். தெய்வீக கட்டளைகளுக்கு ஏற்ப தங்கள் வாழ்வை வடிவமைத்துக் கொள்கிறவர்களே இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள். தெய்வீக கட்டளையை நிறைவேற்றுகிறவன் அதன் உண்மைத் தன்மையை தன் சொந்த உள்ளத்திலும் வாழ்விலும் நிரூபித்து வெளிப்படுத்துகிறான்.
தன்னுள் இருக்கும் நிலையான உண்மை என்னும் உறுதியான பாதையை அறிகிறான். நன்மை என்னும் கோயிலை அதன் அடித்தளத்தில் கட்டுகிறான். துக்கம் என்னும் மழையால், இழிநிலை தூண்டுதல் என்னும் சூறைக்காற்றால், பாவம் என்னும் வெள்ளத்தால் அந்த கோயிலை புரட்டிப் போட முடியாது. மன்னிப்பை வழங்குபவனால் மட்டுமே மன்னிப்பின் இனிமையை உணர முடியும். அன்பு, இரக்கம் மற்றும் நன்மை ஆகியவற்றை கடைப்பிடிப்பவனது இதயம் மட்டுமே அவற்றின் பேரருளால் நிரம்பும். எவன் அனைவர் மீதும் நிம்மதி எண்ணங்கள் தவழ வாழ்கிறானோ அவனாலேயே எல்லையில்லாத அளவிட முடியாத நிம்மதியை உணர முடியும். எனவே கட்டளையை நிறைவேற்றுகிறவனே உண்மையான சீடன். அந்த கட்டளைகளை தன் மனதோடும் இதயத்தோடும் ஒன்றர கலப்பவன் தன் ஆன்மாவை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க கூடிய பேருண்மையை உணர்கிறான். இந்நூலின் அடுத்த தலைப்பு நடு தண்டும் கிளைகளும். அதை அடுத்த காணொளியில் காண்போம். அன்பு உள்ளங்களுக்கு ஒரு வேண்டுகோள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பார்க்கும் வீடியோக்களுக்கு லைக் செய்தும் ஷேர் செய்தும் உங்களுடைய ஆதரவினை வழங்க கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.